ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இன்னொரு தேவாரம் பாடல் பெற்ற தலத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சோற்றுத்துறை அந்த ஊரில் இருக்குதுங்க. இந்த கோயிலுடைய மூலவர் ஓதனேஸ்வரர், சுற்றுத்துறைநாதர், தாயார் அன்னபூரணி, தலவிருச்சம், பன்னீர் மரம், தீர்த்தம், காவிரி. இந்த தலம் அப்பர், சுந்தர், சம்பந்தர் ஆகிய மூவரால் பாடப்பெற சிவாலயமாகும். இந்த கோயிலினுடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை சோற்றுத்துறையில் பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் பசியால் வாடிட்டு இருக்கும்போது இத்தலத்தில் வசித்து வந்த அருளாளர் என்ற சிவபக்தர் பஞ்ச காலத்தில் பசியால் அவதிப்பட்டார். வருந்திய அருளாளர் இத்தலத்தில் உள்ள இறைவனிடம் இப்படி மக்களை பசியில் தவிக்க விடுவது நியாயமா அப்படின்னு கேட்டார். திடீரென்று மழை பொழிந்து ஊரே வெள்ளக்காடானது. அப்போது ஒரு பாத்திரம் வெள்ளத்தில் மிதந்து வந்தது. இதை பார்த்த அருளாளர் அதை கையில் எடுத்து, இறைவன் அருளா, இது அல்ல குறையாத அச்சய பாத்திரம், இதை வைத்து அனைவருக்கும் உணவளியுங்கள் என்று அசிரீதியாக குரல் கொடுத்து அருள் செய்தார். இந்த பாத்திரம் கையில் வைத்தபடி ஊரார் அனைவருக்கும் அன்னதானமிட்டு அவர்களுடைய பசியை தீர்த்தார் அருளாளர். இவ்வாறு இறைவன் அருளால் மக்கள் பசியை போக்கி அருளாளருக்கும் அவர் மனைவிக்கும் இத்தலத்தில் சிலை இருக்குதுன்றது ஒரு தனி சிறப்புனே சொல்லலாங்க. இது காசிக்கு அடுத்தபடியாக அச்சய பாத்திரம் கொடுத்த சிவத்தலமாகும். சிறந்த சிவபக்தரான அருளாளருக்கு அச்சய பாத்திரம் அருளிய சிவபெருமான் எழுந்தூரில் இருக்கும் இந்த தலம் சப்தநாத தலங்களில் ஒன்றாகும். பசிப்பினியை போக்க உணவு வழங்கிய இறைவன் எழுந்தருளியுள்ள தலம் என்பதால் இந்த ஊருக்கு திருச்சோற்றுத்துறை என பெயரும் வந்ததுன்னு சொல்றாங்க. இந்த தலத்துல பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், கௌதம முனிவர், சூரியன் ஆகியோர் வழிபட்டுள்ள சிறப்பை பெற்றுள்ள தலம். இந்த தலத்தில் அம்பாள் அன்னபூரணியின் சன்னதி இறைவனுடைய சன்னதிக்கு வலதுபுறத்தில் இருக்கிறதுனால திருச்சோற்று திருமண தலமாக கருதப்படுதுங்க. யாரை தலைமையிடமாக கொண்டு விளங்குகின்ற சப்தநாத தலங்களில் இதில் 3வது தலமாக இருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கதுங்க. என்னுடைய அமைவிடம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நோட் பண்ணிக்கோங்க.